ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் ராக்கெட் லான்ச்சர் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் ராக்கெட் லான்ச்சர் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கிறேன். மோட்டர் எடுத்துகிட்டு மோட்டரில் பழைய காரோட வீலை போட்டுக்கிறேன். இது லூஸாக இருக்குது, அதனால் நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சிட்டேன். இதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 பீஸையும் எடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் இந்த இடத்துல ஒட்டிக்க போகிறேன். இந்த கார்ட்போர்டு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 9 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த சைடு 6 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் அட்டையில் மோட்டரை ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டேன். 2 மோட்டருக்கும் இடையில் கேப் இருக்க மாதிரி நான் முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் அட்டையில் பேட்டரியும் சுவிட்சையும் ஒட்டிப்போம். பாருங்கள், நான் பேட்டரியும் சுவிட்சையும் ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வயரை சால்ட்ரிங் பண்ணிப்போம். சால்ட்ரிங் பண்ணும்போது முக்கியமாக ஒன்று பார்க்கணும். என்னென்னா, 2 மோட்டரும் ஒரே சைடு சுற்றக்கூடாது. 2 மோட்டரும் ஆப்போசிட் சைடில் சுற்றணும். அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நான் எப்படி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன்னா, பேட்டரியிலேருந்து வர பிளாக் ஒயரு இந்த மோட்டரோட ரைட் சைட்லேயும், அதே மாதிரி பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரு இந்த சுவிட்சிலையும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மோட்டரோட ரைட் சைட்லேருந்து இந்த மோட்டரோட லெஃப்ட் சைடுக்கு ஒரு ரெட் ஒயரை சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மோட்டரோட லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மோட்டரோட ரைட் சைடுக்கு ஒரு க்ரீன் ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஒயரை எடுத்து பேட்டரிலையும் மோட்டர்லேயும் இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்ரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்க கார்ட்போர்ட் அட்டை மாதிரியே இன்னொன்று கட் பண்ணி மேலே ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் சின்ன 2 பீஸ் எடுத்து இந்த இடத்துல டாப்பில் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன், நிற்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து கீழே ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் 2 சைடும் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் ராக்கெட் லான்ச்சர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நான் மோட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் ஒரு ராக்கெட் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வைக்கிறேன் பாருங்கள் மேலே. பாருங்கள், ராக்கெட் சூப்பராக பறக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.